அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் நான் விமான நிலையம் செல்ல வேண்டும். அகமதாபாத் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் இன்று மாலை பங்கேற்க இருக்கிறேன். குஜராத் மாநிலத்தில் வாழும் தமிழர்கள் ஒருங்கிணைக்கும் அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக செல்லும் இந்த சூழலில் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாளை மறுநாள் 22ஆம் தேதி கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மறுசீரமைப்புக்கென நியமிக்கப்பட்டிருக்கிற மேலிட பொறுப்பாளர்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தவறாமல் 144 மாவட்ட செயலாளர்களும் மேலிட பொறுப்பாளர்களும் பங்கேற்க வேண்டும். முற்பகல் மாவட்ட செயலாளர்களின் கலந்தாய்வு கூட்டம், பிற்பகல் மேலிட பொறுப்பாளர்களின் கலந்தாய்வு கூட்டம். ஒரே நேரத்தில் அனைவரும் வந்து குவிய வேண்டாம். காலையில் சரியாக 10 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தலைமையகத்திற்கு வர வேண்டும். நிகழ்ச்சி அங்கே ஒருங்கிணைக்கப்பட்டாலும் அல்லது அருகே ஏதேனும் மண்டபத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டாலும் முதலில் தலைமையகத்தில் கூட வேண்டும். நிகழ்ச்சி நடக்கும் இடம் இன்னும் நாம் உறுதி செய்யவில்லை. வேறெங்கும் மண்டபம் கிடைக்காவிட்டால் நம்முடைய கட்சியின் தலைமையகத்திலேயே அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்த இருக்கிறோம். ஆகவே 9 மணிக்கெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் கட்சியின் தலைமையகத்திற்கு அம்பேத்கர் திடலுக்கு வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல மேலிட பொறுப்பாளர்கள் அனைவரும் பிற்பகல் 2 மணிக்கு வர வேண்டும். பிற்பகலில் நடைபெற உள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் மறுசீரமைப்பு தொடர்பாக நீங்கள் சொல்ல விரும்புகிற தகவல்களோடு வர வேண்டும் அல்லது சமர்ப்பிக்க விரும்புகிற ஆவணங்களோடு வர வேண்டும். ஏற்கனவே ஒரு சில மேலிட பொறுப்பாளர்கள் அவரவர் பணியாற்றிய மாவட்டங்கள் தொடர்பாக கமுக்க அறிக்கைகளை தந்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன். தராதவர்கள் இந்த கூட்டத்தில் தரலாம். ஆகவே அதற்கான ஏற்பாடுகளோடு வர வேண்டும். ஒரு நாள் இடைவெளியில் அறிவிப்பதால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருக்கலாம். அதனால் வர இயலாத ஒரு சூழல் இருக்கலாம். என்றாலும் கூட எப்படியாவது அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும், பங்கேற்றாக வேண்டும். தவிர்க்கவே முடியாத பணிகள் இருப்பின் நாளைக்கே நீங்கள் தலைமையக பொறுப்பாளர்களிடத்தில் வர இயலாத நிலையை விளக்க வேண்டும் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தகவல் அனுப்ப வேண்டும். 22ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகுதான் மறுசீரமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த இடம் உண்டு. தொடர்ச்சியாக நான் இதற்கென்று நாட்களை ஒதுக்கினாலும் கூட அந்த நாட்களில் தோழர்கள் வழக்கம் போல நிறைய நிகழ்வுகளை திணித்து கட்டாயப்படுத்தி அங்குமிங்கும் இழுத்துச் செல்லுகிற நிலையில் இந்த பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலை தொடர்கிறது. அது ஒரு வகையில் எனக்கு மன அழுத்தத்தையும் தருகிறது. ஒரு நாள் கூட ஓய்வில்லை, 1 மணி நேரம் கூட தனிமை இல்லை என்கிற நிலைதான் நீடிக்கிறது. கட்சி பணிகளில் கவனம் செலுத்த இயலாத நிலையிலும் கூட காதணி விழாவுக்கும்
மஞ்சள் நீராட்டு விழாவுக்கும் இல்லத்திறப்பு திருமண நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் பிடிவாதமாக வந்து மணிக்கணக்கிலே நாள் கணக்கிலே கிடையாய் கிடந்து அழுத்தம் கொடுத்து இழுத்துச் செல்வதிலேயே தோழர்கள் குறியாக இருக்கிறார்கள். 24 மணி நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதிலே எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஆனால் எந்த பணிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது முக்கியமானது. மறுசீரமைப்பு பணிகளுக்கென்று என்னுடைய நாட்குறிப்பேட்டில் நாள்களை குறித்து வைத்தும் கூட அதை தகர்க்கிற வகையிலே அழுத்தம் கொடுக்கிறார்கள். இப்போது கூட பல பேர் வந்து அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள். இன்னும் நேரம் ஆக ஆக நூற்றுக்கணக்கிலே வந்து குவிகிறார்கள். அலுவலகத்திலே போய் தலைமையகத்தில் காத்திருந்தால் 1 மணி நேரத்தில் பார்வையாளர்களை முடித்து விடலாம் என்று ஒரு நாளும் எண்ண முடியவில்லை, நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 20 மணி நேரமும் பார்வையாளர்களை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் தான் நீடிக்கிறது. இதனை பலமுறை நான் நேரலை வாயிலாக உங்களோடு பேசியிருக்கிறேன். இதில் உள்ள சிக்கல்களையும் எடுத்துரைத்திருக்கிறேன். காதணி விழா, மஞ்சள் நீராட்டு விழா, திருமண விழா போன்றவற்றுக்கு அழைப்பதை நிறுத்துங்கள், கட்சியில் உள்ள அடுத்த நிலையில் இருக்கிற முன்னணி தோழர்களை, மூத்த பொறுப்பாளர்களை அழைத்து செல்லுங்கள் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அதனை பின்பற்ற தவறும் நிலை கடும் அழுத்தத்தை தருகிறது. எனவே இயக்கத் தோழர்கள் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒவ்வொரு நாளும் 10க்கும் மேற்பட்டவர்கள் நள்ளிரவு 12 மணிக்கு வந்து காத்து கிடக்கிறார்கள். நீங்களே அதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறந்த பிறகு, நாள் பிறந்த பிறகு காலையிலே கூட வரலாம். ஆனால் அந்த 12 மணிக்குத்தான் கேக் வெட்டுவோம் என்று பல தோழர்கள் வந்து அந்த நேரத்திலே நெருக்கடி கொடுக்கிற சூழலும் வளர்கிறது, தொடர்கிறது. அது நீடித்து கொண்டே இருக்கிறது. இயக்கத் தோழர்கள் இவற்றையெல்லாம் புரிந்து ஒத்துழைக்க வேண்டும். என்னுடைய உடல் நலனுக்காக கூட நான் கேட்கவில்லை, கட்சி பணிகளுக்காக கேட்கிறேன். செய்ய வேண்டிய வேலைக்கு, எந்த வேலைக்கு முன்னுரிமை தருவது என்பதுதான் வெற்றிக்கு மிக முக்கியமானதாகும். செய்யக்கூடாததை முதலிலே செய்வது, செய்ய வேண்டியதை பின்னால் தள்ளுவது, அது பல வகையிலே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே மே மாதத்தில் தயவு கூர்ந்து என்னை நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிற முயற்சியை முற்றாக கைவிட வேண்டும். நான் 20 வருடங்களாக இருக்கிறேன், 30 வருடங்களாக இருக்கிறேன், இதுவரையில் நான் அழைக்கவில்லை, இப்போதுதான் முதல் முறையாக அழைக்கிறேன். இதற்காக நான் வந்து பல 100 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று சொன்னால் அங்கே திட்டமிடாத நிகழ்ச்சிகள் ஏராளம் 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 என்று இந்த கொளுத்து வெயிலிலே திணித்து கொண்டே இருக்கிற போக்கும் நின்றபாடு இல்லை. இயக்கத் தோழர்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டு தயவு கூர்ந்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 22ஆம் தேதி முற்பகலில் மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வு கூட்டம், பிற்பகலில் மேலிட பொறுப்பாளர்களின் கலந்தாய்வு கூட்டம். தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன். அடுத்து, வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை ஏற்கனவே நடத்தியிருக்கிறோம். அண்மையிலே பண்ருட்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசுகிற போது, குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தேசம் காப்போம் என்று ஒரு மாபெரும் பேரணியை திருச்சிராப்பள்ளியிலே நாம் நடத்தி காட்டினோம். தமிழகத்தில் வேறு எந்த கட்சியும் அப்படி ஒரு எழுச்சிமிகு பேரணியை நடத்தியிருக்க வாய்ப்பில்லை. போர் பரணி பாடுவது போல் அந்த காட்சி இருக்கும். காவல்துறையினர் திருச்சி மாநகரத்து வீதிகளில் நமக்கு அனுமதி மறுத்தார்கள். கிராமப்புறங்களில் செல்லுகிற ஒரு சாலையிலே நடத்தி கொண்ட
அனுமதித்தார்கள். அதற்கும் நாம் இணங்கி அந்த பேரணியை நடத்தினோம். விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அது அமைந்தது. குடியுரிமை திருத்த சட்டம் எவ்வளவு கடுமையானதோ அதைவிட பல மடங்கு மோசமானது வக்ஃபு திருத்த சட்டம். இது ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் என்று நாம் கருதிவிட முடியாது. நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற நடவடிக்கைகளும் இதுவும் ஒன்று. உச்சநீதிமன்றம் இப்போது இடைக்காலமாக சில நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசிடம் விளக்கம் கேட்டு அறிக்கை அனுப்பியுள்ளது. 72 பேர் இதனை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் தாண்டி மக்களிடையே இதை வெகுவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அனைத்து தரப்பு மக்களையும் இத்திருத்த சட்டத்திற்கு எதிராக அணிதிரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மாபெரும் மக்கள் பேரணியை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். அதனை அந்த பன்ருட்டி பொதுக்கூட்ட நிகழ்விலே நான் அறிவித்திருக்கிறேன். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் அதன் பிறகு நடைபெறவுள்ள மேலிட பொறுப்பாளர்கள் கூட்டத்திலும் இது குறித்து நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதன் பின்னர் தேதியை முடிவு செய்வோம். மே இறுதியில் ஏதேனும் ஒரு நாளில் நாம் இந்த பேரணியை, பிரம்மாண்டமான ஒரு பேரணியை, வட இந்தியாவை தமிழகத்தை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய வகையிலான ஒரு பேரணியை நடத்தி காட்டுவோம். எல்லோரும் தேர்தலுக்கு காய்களை நகர்த்தி கொண்டிருப்பார்கள், இருக்கிறார்கள். ஆனால் அதனை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை, பாசிச பாஜக அரசு மெல்ல மெல்ல சாதுரியமாக காய்களை நகர்த்தி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்றிருக்கிற அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை நாம் அமைதி காத்து வேடிக்கை பார்த்திருக்க முடியாது. எனவே தேர்தல் களத்தில் அவர்களை முறியடிக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிடவும் பன்மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது. அது குறித்த விழிப்புணர்வு இன்னும் பெரிய அளவில் வெகு மக்களிடையே உருவாகவில்லை. பாஜகவா காங்கிரஸா, பாஜகவா திமுகவா என்கிற இருதுருவ அரசியல் விவாதங்கள் தான் இங்கே போய்கொண்டிருக்கின்றன. இந்த அரசியல் விவாதங்களில், உரையாடல்களில் நாமும் பங்கேற்க வேண்டும். ஆனால் அதிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதை தாண்டி நாம் சிந்திக்கவும் செயல்படவும் கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டளவில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று நாம் கருதுகிறோம். ஆனால் இந்தியா முழுவதும் அவர்களின் ஆக்டோபஸ் கால்கள் விரைவி பரவிவிட்டன. எல்லாவற்றையும் அவர்கள் சுற்றி வளைத்து தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் தேவையற்ற உரையாடல்களை உருவாக்குகிறார்கள், திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். சாதிய மதவாத சக்திகளை ஊக்கப்படுத்துகிறார்கள், உதிரிகளை ஊக்கப்படுத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் கருத்துக்களை தொடர்ந்து முன்வைப்பதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை உதிரிகளை கொண்டு பரப்புகிறார்கள். ஏதோ நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம்,
என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் இல்லை. எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது, ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது, கூடுதலான பேரம் பலிக்கிற இடத்திலே உறவை வைத்துக் கொள்வது, கூட்டணியை தீர்மானிப்பது என்பதும் பெரிய ராஜதந்திரம் இல்லை. அது சுயநலம் சார்ந்த சந்தர்ப்பவாத ஒரு அரசியல். நாம் அதை பொருட்படுத்தவில்லை, அதில் ஈடுபாடு காட்டவில்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியிலே தொடர்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும், அதற்கு ஒரு தெளிவு வேண்டும், அதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத புல்லர்கள், அற்பர்கள், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிற அரசியல் கட்சிகள் போல் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இயங்கக்கூடிய அரசியல் கட்சி என்பதை காலம் சுட்டிக்காட்டி வருகிறது. தொடர்ந்து அதை உறுதிப்படுத்தும். ஆகவே யார் என்ன சொன்னாலும், எதை சொன்னாலும் அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்கிற பெயரில் தோழர்கள் ஏதேனும் கருத்தை சொல்லி அதற்குள்ளே போய் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது, முடங்கிவிடக்கூடாது. எனவே முன்னணி தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், அரசியல் தொடர்பான விவாதங்களில் தலைமையின் முடிவை அறிந்து, போக்கை அறிந்து கருத்துக்களை சொல்ல வேண்டும், அல்லது சொல்லாமல் தவிர்க்க வேண்டும். இன்னும் ஒரு வருடம் கூட இல்லை. ஒரு சில மாதங்களில் கூட்டணி தொடர்பான விவாதங்கள் இன்னும் தீவிரப்படும். அவர்களின் முதல் நிலைப்பாடு என்னவென்றால் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது. அதில் தான் குறியாக இருக்கிறார். அதற்கு அவர்களுக்கு இருக்கிற ஒரே துருப்புச் சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆர்வமாக இருக்கிற ஒரு சிலரை தூண்டிவிட்டால், சீண்டிவிட்டால், இடக்கு முடக்கான விவாதங்களுக்கு உட்படுத்தினால், அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு சொல்லை பிடுங்கி, ஏதேனும் ஒரு கருத்தை வாங்கி, அதன் அடிப்படையிலே தமிழக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று பலரும் எண்ணுகிறார்கள். எனவே இயக்கத் தோழர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆளும் கட்சியோடு இருக்கிற முரண் என்பது வேறு, கூட்டணி தொடர்பாக நாம் கையாளுகிற உத்தி என்பது முற்றிலும் வேறு. ஆளும் கட்சியோடு நாம் வைக்கிற கோரிக்கைகள் வேறு, திமுகவோடு நாம் வைத்திருக்கிற கூட்டணி உறவு என்பது வேறு. இதை நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கவனமாக இயங்க வேண்டிய தேவை உள்ளது. எனவே இயக்கத் தோழர்கள் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து மாநில கட்சியாக நாம் தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தேர்தல் வாக்குச்சாவடி முகவரை நியமிக்க சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு மாவட்டத்திற்கு ஒருவர் என்கிற முறையில் நாம் 38 பேரை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியிருக்கிறோம். அவர்கள் அழைக்க பெற்று இந்த தேர்தல் வாக்குச்சாவடி பணிகள் குறித்த பயிற்சியை தேர்தல் ஆணையம் வழங்கும். அந்த பயிற்சியை பெறுகிறவர்களாக BLA 1 என்கிற இந்த முகவர்கள், பூத் லெவல் ஏஜென்ட் 1, இவர்கள் பயிற்சி பெறுவது பிறருக்கு பயிற்சி அளிப்பதற்காக. நம்முடைய கட்சிக்குள்ளேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும்
BLA 2 இரண்டாவது முகவர். தேர்தல் ஆணையம் அப்படித்தான் வரையறுத்திருக்கிறது, BLA 1, BLA 2 என்று. அந்த தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்களை, இரண்டாவது வாக்குச்சாவடி முகவர்களை தேர்வு செய்வதும் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதும் இந்த BLA 1 என பயிற்சி பெற்ற தோழர்களின் கடமை. அது விரைவில் அந்த அழைப்பு வரும், அதில் தோழர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதன் பிறகு நாம் பூத் லெவல் ஏஜென்ட் 2 இரண்டாவது வாக்குச்சாவடி முகவர்களை கொண்ட குழுவை அமைக்க இருக்கிறோம். இந்த வக்ஃப் திருத்த சட்ட பேரணிக்கு பிறகு, அந்த சட்டத்தை எதிர்க்கிற பேரணிக்கு பிறகு நான் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் என்று எண்ணியிருக்கிறேன். 22ஆம் தேதி நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அது குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். எனவே இயக்கத் தோழர்கள் இதற்கு ஏற்ப செயல் திட்டங்களை வரையறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாதம் 5ஆம் தேதி வணிகரணியின் சார்பில் சென்னை கோயம்பேடு அருகே தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது. வணிகரணியை சார்ந்த தோழர்கள் இதற்கு முழுமையாக களமிறங்கி பணியாற்ற வேண்டும். கட்சி தோழர்களும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மே 6ஆம் தேதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்த தேர்தல் அங்கீகார வெற்றிக்கான நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். அதற்கு கடலூர் மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும், முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்கள், மூத்த தோழர்கள், இளம் தலைமுறையினர் ஆகிய அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரியலூர்